ஓம் நம சிவாயம். திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதிர்சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இலினும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தர செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையை எல்லா உயிரும் தொலை எடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டத் தொகை முன் பனித்திருவாளன் பாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். முருகப்பெருமான் நம் தமிழ் மூதாட்டி ஔவையாரை பெரியது எது என்று வினவ, அதற்கு ஔவையார், எல்லா பொருள்களும் உலகங்களில் அம்மையப்பருக்குள் ஒடுக்கம், அம்மையப்பரோ திருத்தொண்டர் உள்ளத்து அடக்கம், ஆகவே தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்றார். இம்மொழியினை மெய்ப்பிக்கவே தில்லைக்கூத்த பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை மண்ணுலகுக்கு அளிப்பி திருத்தொண்ட தொகை என்ற முதல் நூலை அருள தில்லைவாள் என்று அடியெடுத்து கொடுத்தார். அதில் இருந்து நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்ட திருவந்தாதி என்ற நூலை வகை நூலாக அருளிச் செய்தார். பின் நம் தெய்வ சேக்கிழார் பெருமானுக்கு உலகலாம் என்று சிவபெருமான் அடியெடுத்து கொடுக்க இறை நூலாகிய 5ஆம் வேதம் என்று போற்றப்படும் திருத்தொண்டர் புராணம் அருளுகின்றார். ஈசர்வால் வைத்த ஈடில்லா அன்பினால் யாவருக்கும் அரிதான செயல்களை புரிந்த அற்புத பெரியோர்களே நாயன்மார்கள் என்னும் அருளாளர்கள். இவர்கள் அறுபான் மும்மை நாயன்மார்கள் எனப்படும் 63 தனியடியார்கள். தொகையடியார்கள் 9 பேர், மொத்தம் 72 பேர். இந்த 72 பேரை சேர்த்து ஒரே புராணமாக பேசுவதாலும் பெரியவர்கள் வரலாறுகளை பேசுவதாலும் இது பெரியர் புராணம் எனப்படும். இந்த புராணம் 4286 பாடல்கள் கொண்டது. இவர்கள் சிவசிந்தனை உடைய நாயன்மார்கள், சிவசிந்தனையுடன் அன்பினையே அணிகலனாக கொண்டவர்கள், பூசு நீரு போல உள்ளும் புனிதர்கள். அவர்கள் எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன்தால் மறவாமையை கடப்பாடாக கொண்டவர்கள். இவர்களது புகழை தெய்வ சேக்கிழார் நீண்ட தொல்புகழ் என்று குறிப்பிடுகிறார். அடியாரை பற்றினால் ஆண்டவரை அடையலாம். எனவே இந்த நாயன்மார்கள் தாழ்பற்றி அவர் கூறும் நெறியில் நிற்போர் எளிவந்த பிரானாகிய சிவபெருமான் நமக்கு இறங்கி வந்து நம்மை உயிர் வைப்பான் என்பது திண்ணம். எல்லா திருவுகளின் பெருந்திறனையாலும் மற்றும் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி உதவியுடன் அருளாளர்கள் காலத்தை நோக்கி ஒரு கற்பனை பயணமாக நமது இன்றைய குருபூஜை சிந்தனை அமைய இருக்கிறது. அற்புத நிகழ்வுகளை பற்றி சிந்திக்க உள்ளோம். இந்த அர்ப்பணிப்புடன் கூடிய இறை முயற்சியில் ஏதேனும் குற்றம் குறை இருப்பின் அடியார்களின் பிழைகளை பொறுத்தருள வேண்டுகிறோம். சிறப்பாயிருப்பின் கருத்து தெரிவித்தால் மேலும் பல நாயன்மார்களின் வரலாற்றை மிகவும் எளிமையான முறையில் சிந்திக்க நெல்லை சகசநாம மண்டலியின் தேவார குழு சிவனடியார்கள் பாக்கியம் பெற்றவர்களாகும். சிவாய நமது. திருச்சிற்றம்பலம். திருடிவன் அடியார்களுடைய திருவடிகளுக்கு வணக்கங்கள். எந்நாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நெல்லை சகஸ்ரநாம மண்டலியின் ஆன்மீக அலைவரிசைக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். சிவபெருமானை பரம்பொருளாக வழிபட்டவர்கள் சைவ அடியார்கள். எந்த இடர்கள் வந்தாலும் தன்னுடைய நெறி பிறழாது சிவனடியார்களுக்கும் சிவபெருமானுக்கும் தொண்டு செய்து வந்தவர்கள் அவர்கள். நாம் இப்போது நமது மண்டலியில் குரு பூஜை என்ற தலைப்பில் நாயன்மார்களை பற்றி சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்று திருஞான சம்பந்த பெருமானை பற்றி சிந்திக்க உள்ளோம். சம்பந்த பெருமான் புராணத்தையும் அவர் நிகழ்த்திய அற்புதங்களையும் பற்றி கூறுவதற்கு நம்மிடையே அவருடன் சமகாலத்தில் வாழ்ந்த 3 நாயன்மார்கள் மற்றும் முதல் பெண் ஓதுவார் மதங்க சூளாமணி அவர்களும் வந்திருக்கிறார்கள். இவர்கள் பெருமான் ஞானசம்பந்தர் அவர்களை பற்றி கேட்டதையும் அவருடைய நிகழ்வுகளை நேரில் பார்த்ததையும் நம்மிடம் பகிர்ந்து கொள்ள உள்ளார்கள். சிவாய நம. இப்போது இந்த அடியவர்களை பற்றிய ஒரு சிறப்பு காணொளியை காண்போம்.
சிவாய. ஒளிபுனல் சூழ் சாத்தமங்கை நீலநக்கருக்கும் அடியேன். நீலநக்க நாயனார் சோழ நாட்டில் உள்ள சாத்தமங்கையில் அந்தணர் குலத்தில் தோன்றினார். சிவனடியார்களுக்கு திருஅமுது செய்விப்பது முதல் ஆடைகள் அளிப்பது வரை அவர்களுக்கு தேவையான பல உதவிகளை செய்து வந்தார். ஆகம வழிமுறைப்படி தினமும் வேள்வி செய்து சிவனை வழிபடுவதை தனது வழக்கமாக கொண்டிருந்தார். நீலநக்க நாயனார் ஒரு திருவாதிரை நன்னாளில் சாத்தமங்கையில் உறையும் அயவந்திநாதரை தரிசிக்க மனைவியுடன் சென்றார். சிவபெருமானை அர்ச்சனை செய்து வழிபட்டார். அப்பொழுது மேற்கூரையிலிருந்து வழுவிய சிலந்தி ஒன்று சிவலிங்கத்தின் மீது விழுந்தது. அது கண்டு நீலநக்கரின் மனைவி, லிங்க திருமேனிக்கு ஏதாவது ஊறு நேர்ந்து விடுமோ என்று எண்ணி லிங்கத்தின் மீதிருந்த சிலந்தி விலகி போகும்படி வேகமாக வாயில் ஊதினார். அது கண்ட நீலநக்கர் சிவலிங்கத்தின் மீது வாயால் ஊதியதின் மூலம் மனைவி சிவ அபராதம் செய்துவிட்டதாக கருதினார். மனைவி மீது கடும் சினம் கொண்டார். சிவபெருமானின் திருமேனி மீது விழுந்த சிலந்தியை வேறு வகையால் விளக்காமல் வாயினால் ஊதி விளக்கியதால் நீ சிவ அபராதம் செய்தவளாகிறாய். அதனால் உன்னை நான் இங்கேயே துறக்கிறேன் என்று அறிவித்தார். கணவரின் சுடுசொல் கேட்ட மனைவி உடன் அங்கிருந்து விலகி நின்றார். நீலநக்கரும் முறைப்படி செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு தனது இல்லம் திரும்பினார். அவரது மனைவி கணவரின் சொல்லுக்கு அஞ்சி ஆலயத்தில் தங்கியிருந்தார். நீலநக்கர் இரவு சிவபூஜையை முடித்துவிட்டு உணவு உண்டபின் உறங்கச் சென்றார். அவர் கனவில் தோன்றிய சிவபெருமான், இதோ உன் மனைவி ஊதிய இடம் தவிர மற்ற எல்லா இடங்களிலும் சிலந்தியால் ஏற்பட்டிருக்கும் கொப்புளங்களை பார் என கொப்புளங்களால் தாக்குண்ட தனது திருமேனியை காட்டினார். விழித்தெழுந்த திருநீலநக்கர் தனது தவறை நினைத்து வருந்தினார். சிவபெருமான் காட்சி கிடைத்த மகிழ்ச்சியில் விடியும் வரை உறங்காமல் இருந்தார். விடிந்ததும் சிவாலயம் சென்றவர் சிவபெருமானை பணிந்து வணங்கி மனைவியை அழைத்து கொண்டு இல்லம் திரும்பினார். வழக்கம் போல தனது சிவதொண்டுகளை தொடர்ந்து செய்து வந்தார். ஒரு நாள் திருஞான சம்பந்த பெருமான், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், திருநீலகண்ட யாழ்ப்பாணரின் மனைவி மதங்க சூளாமணியார் ஆகியோருடன் ஊருக்கு வந்தார். திருநீலநக்கர் அவர்களை வரவேற்று தனது இல்லத்திற்கு எழுந்தருளச் செய்து அமுது படைத்தார். பின் அனைவருக்கும் வேண்டுவன செய்து திருஞான சம்பந்தரின் சொற்படி திருநீலகண்ட பாணருக்கும் அவரது மனைவியாருக்கும் தனியறை கொடுக்க அவர்களும் பள்ளி கொண்டனர். அந்தணர் குலத்தில் தோன்றிய அருளாளர்களுக்கு தீண்டாமை என்ற உணர்வு இல்லை என்பதை இந்நிகழ்வு வெளிப்படுத்துகிறது. இரவு அவர்களை தனது இல்லத்தில் தங்க வைத்து உபசரித்தார். தான் வேள்வி செய்யும் அறையிலேயே திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கும் அவரது மனைவிக்கும் படுக்கை அமைத்து கொடுத்தார். அதனால் வேள்வி தீ மிகவும் பிரகாசமாக எரிந்தது. ஞானசம்பந்த பெருமான் மீது பக்தி கொண்டவராகி அவர் செல்லும் இடங்களுக்கெல்லாம் தானும் சென்று வந்தார் திருநீலநக்க நாயனார். திருஞான சம்பந்த பெருமானின் திருமணத்தை நடத்தி வைக்கும் அந்தணராக பொறுப்பேற்றார் திருநீலநக்க நாயனார். ஓம் நம சிவாய. அடியாருக்கும் அடியேன், முருகனுக்கும் அடியேன், முருக நாயனாருக்கும் அடியேன். உமாதேவியாரால் விரும்பி தழுவ பெற்ற மேனியை உடையோரும் கங்கை ஆற்றை தன் சடையில் அணிந்தவருமான சிவபெருமான் விரும்பும் தலம் திருப்புகலூர் சோழ மன்னர்களின் காவேரி வளநாட்டில் அமைந்துள்ளது. சிறப்புடைய தொன்மை வாய்ந்த நகரில் சிவனடியாரின் திருநீற்றின் வெண்மை ஒளியால் இரவும் பகலாக தோன்றும். பாடும் வண்டுகளால் அரும்பு மலர்கள் அசைந்து தேனை பொழியும். குளிர்ந்த சோலைகளை அடைகின்ற நாகனவாய் பறவைகளின் வாயும் திருப்பதிகங்களாகிய
தேவார தேனை பொழியும். அதை கேட்ட தடாகங்களில் உள்ள தாமரை மொட்டுக்கள் விரிந்து மலர்ந்து கண்ணீர் போல தேனை சொரியும். இவ்வளவு பெருமை உடைய புகழூர் தலத்தில் மேன்மையான அந்தணர் குலத்தில் முருகனார் அவதரித்தார். அவர் நான்மறைகளையும் நன்கு உணர்ந்தவர். அவர் சிவபிரானது திருவடியில் நிறைந்த அன்பினால் உருகும் மனம் உடையவர். அவர் சிவபெருமானின் விரிசடையில் அணிவிப்பதற்கு திருப்பள்ளி தாமம் பறித்து வந்து சாத்துவதை தமது திருத்தொண்டாக கொண்டிருந்தார். அவர் நாள்தோறும் பொழுது புலரும் முன் எழுந்து நீராடி நந்தவனம் புகுந்து பெருமாளுக்கு பூக்களை அணிவித்து வாசனை வீச செய்ய கோட்டுப்பூ, கொடிப்பூ, நிலப்பூ போன்ற மலர்களை பூக்கூடையில் சேர்ப்பார். பிறகு தனியிடத்தில் அமர்ந்து கொண்டு ஓம் நமச்சிவாயம் எனும் 5 எழுத்து மந்திரத்தை ஓதிக்கொண்டே அவற்றை இண்டை மாலை, பத்தி மாலை, கொண்டை மாலை, சரமாலை, தொங்கல் மாலை என்று இவ்வாறு பல்வேறு மாலைகளாக தொடுத்து அம்மாலைகளை உரிய பூஜா காலங்களில் அருள்மிகு வர்த்தமானேஸ்வர சிவபெருமானுக்கு அன்போடு அணிவித்து பாக்கல் தொடுப்பார். 5 எழுத்து மந்திரத்தை ஓதிக்கொண்டே இருப்பார். ஞானப்பால் உண்ட திருஞான சம்பந்தர் திருப்புகலூர் வந்த பொழுது அவரை வணங்கி இல்லத்திற்கு அழைத்து சென்று உபசரித்து அவரது நண்பரானார். சிவபூஜையின் பயனாக திருஞான சம்பந்த பெருமான் திருமணத்தில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை பெற்றார். ஓம் நம சிவாய. திருநீலகண்ட யாழ்ப்பாணர் சோழ நாட்டின் திருவருக்கத்தம் புலியூரில் புகழ்பெற்ற பாணர் குலத்தில் பிறந்தார். சிறந்த சிவபக்தராக திகழ்ந்தார். அவரது மனைவி மதங்க சூளாமணியார். அவரும் இசையில் வல்லவராக இருந்தார். இருவரும் இணைந்து சோழ நாட்டில் உள்ள சிவதலங்களுக்கெல்லாம் சென்று இறைவனை தரிசித்தனர். ஈசனின் புகழை யாழில் மீட்டி மகிழ்ந்தனர். திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் மதங்க சூளாமணியாரும் மதுரை சொக்கநாதரை தரிசிக்கும் பொருட்டு பாண்டிய மன்னன் தலைநகராகிய மதுரைக்கு சென்றனர். அக்காலத்தில் நிலவிய சாதி சூழலால் ஆலயத்தின் உள்ளே செல்ல இயலாது வெளியே நின்று யாழிசையால் சிவபெருமானின் புகழை பாடினர். ஆலபாயரான சொக்கநாத பெருமான் அன்றிரவு தன் அடியவர்களின் கனவில் தோன்றி திருநீலகண்ட யாழ்ப்பாணரை தமது திருமுன் கொண்டு வரும்படி பணித்தார். அவ்வாறே மறுநாள் காலை அடியவர்கள் திருநீலகண்ட யாழ்ப்பாணரை சொக்கநாத பெருமான் ஆலயத்திற்கு அவர் சன்னதிக்கு முன் அழைத்து வந்தனர். இதெல்லாம் இறைவனின் திருவருளே என்று எண்ணி மகிழ்ந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் சிவபெருமானின் புகழை தனது யாழில் மீட்டி பாடினார். அவர் இருந்த இடம் ஈரமாக இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அங்கேயே நின்று பாடினார். சிவனின் திருவருளால் அப்போது வானில் ஒரு அசிரீரி எழுந்தது. என் மீது கொண்ட அன்பினால் பாணர் பாடுகின்றார். தரையில் உள்ள ஈரம் தாக்கினால் யாழின் நரம்புகளது இறுக்கம் சிதையும். அதனால் அவருக்கு அமர்ந்து பாட அழகிய பொற்பலகை ஒன்றை இடுங்கள் என்றது. தொண்டர்களும் பொற்பலகை ஒன்றை இட்டனர். அதன் மீது ஏறி அமர்ந்து சிவபெருமானின் பெருமைகளை யாழில் இசைத்து பாடினார். நீலகண்ட யாழ்ப்பாணர் பின் அங்கிருந்து புறப்பட்டு பல சிவத்தலங்களை தரிசித்து இறுதியில் திருவாரூர் தலத்தை அடைந்தார். தமது குலவழக்கப்படி ஆலயத்துக்கு செல்ல இயல முடியாததால் அங்கும் திருக்கோயிலின் வாயிலின் முன்பு நின்று யாழில் வசித்தார். அது கண்ட ஆரூர் அண்ணல் பாணர் உள்ளே வந்து வழிபட அவருக்கென்று புதிதாக வடதிசையில் வேறொரு வாயிலை உருவாக்கினார். அதன் வழியே உள்ளே சென்ற யாழ்ப்பாணர் கருவறையை அடைந்து தியாகராஜனை வணங்கி துதித்தார். யாழில் பாடல்களை மீட்டி வணங்கினார். பின் சீர்காழியை அடைந்தவர் திருஞான சம்பந்த பெருமானை தரிசித்தார். அவருடைய திருவடிகளை வழிபட்டு அவரை ஒருபொழுதும் பிரியாதவரானார். ஞான சம்பந்தர் செல்லும் சிவஸ்தலங்களுக்கெல்லாம் கூடவே சென்று சம்பந்தர் பாடியலும் திருப்பதிகளை எல்லாம் யாழில் இட்டு வாசிக்கும் பெற்றார். சிவபெருமானின் அருளால் முருகநாயனாரும் யாழ்ப்பாணரும் சம்பந்த பெருமான் திருமணத்தில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாயம். சிவாய நம.
மதங்க சூளாமணியார் அம்மையார் அவர்கள் தருமபுரம் என்ற திருத்தலத்தில் அவதரித்தவர். இவர் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரின் மனைவியார் ஆவார். இசையே உருவானவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்றால் ஏழிசையிலும் பாட வல்லவர் நமது அம்மையார் ஆவார்கள். ஈசனின் திருப்பாடல்களை தன் கணவரின் திறமைக்கு இணையாக தாளமிட்டு கல்லும் கசிந்து உருகும் வகையில் பாடும் அருள் திறம் கொண்டவர். சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்னரே சைவ சமயத்தின் முதல் பெண் ஓதுவா மூர்த்தியாக திகழ்ந்த சிறப்பு பெற்றவர். திருமுறைகளை பண்ணமைத்து இன்று வரை ஓதுவா மூர்த்திகள் யாவரும் பாடுவதற்கு வழிவகை செய்தவர் இவரே என்று சைவ சமய நூல்கள் பறைசாற்றுகின்றன. சாதி சமய பேதம் மட்டுமல்ல, ஆண் பெண் என்ற பால்பேதத்தையும் சைவ சமயம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதே மதங்க சூளாமணியார் அம்மையாரின் வரலாறு நமக்கு எடுத்து இயம்பும் பாடமாகும். அவர்களிடம் ஒரு சிறிய கலந்துரையாடல். சிவாயன். முதலில் எம்பெருமான் முருகநாயனார் அவர்களிடம், பெருமானி, நாங்கள் உங்கள் வரலாறு பற்றி பார்த்தோம். அதில் பூக்கள் பறிக்கும் முறையை ஏற்கனவே கணநாதர் புராணத்தில் பார்த்துள்ளோம். ஆனால் இதில் கூறப்பட்டுள்ள கோட்டுப்பூ, கொடிப்பூ, நீர்ப்பூ, நிலப்பூ என்ற மலர் வகைகள் பற்றியும் பெருமானுக்கு மாலை கட்டும் முறை பற்றியும் கொஞ்சம் விளக்கமாக கூறுங்களேன். சிவாய நம. கோட்டுப்பூ, கொடிப்பூ, நீர்ப்பூ, நிலப்பூ என்று 4 வகை உள்ளது. கோட்டுப்பூவில் 40 வகை உள்ளது. அவை மரக்கிளையில் பூக்கின்ற பூக்களாகும். அனைவையும் சொல்வதற்கு நேரம் கிடையாது. அதனால் கொஞ்சம் பூக்களை சொல்கிறேன். வன்னி, நொச்சி, அகில், சந்தனம், மா, இளந்தை, நுணா, விழா, கிழுவை, மந்தாரை என்று பல பூக்கள் இருக்கின்றன. அடுத்தது கொடிப்பூ. கொடிப்பூவில் 11 வகை உள்ளது. மனம் நிறைந்த காந்தல், காட்டு மல்லை, முல்லை, மவ்வல், பூதாளி, வெண்காங்கனம், குறுக்கந்தி, இருவாட்சி, கொடி, இப்படி 11 வகை கொடியில் பூக்கள் இருக்கின்றன. நீர்ப்பூ செந்தாமரை, பொற்றாமரை, வெண்தாமரை, செங்குவளை, கருங்குவளை, ஆம்பல் என்று 7 வகை நீர். நிலப்பூ 18 வகை உள்ளது. பச்சை, மறுக்கொழுந்து, துளாய், பட்டிப்பூ, ஞாயிறுவி, பூளை, தும்பை, வெட்டிவேர், செவ்வந்தி, மந்தாரை என்று 18 வகை பூக்கள் இருக்கின்றன. இவைகளெல்லாம் நான் காலையில் எழுந்தும் பொழுதே சிவப்பணியை தொடங்கும் பொழுதே சிவாய நம, சிவாய நம என்ற 5 எழுத்து மந்திரத்தை கூறிக்கொண்டும் வாயில் துணியை கட்டி கொண்டும் பூக்கூடையை இடுப்பில் வைத்துக் கொண்டும் நான் பூ பறிப்பேன். அடியேன் எச்சில் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அப்படி செய்வேன். மாலைகளை தொடுக்கும் பொழுதும் நமச்சிவாய மந்திரத்தை கூறிக்கொண்டே சொல்லும். மாலைகளில் கோர்த்து கட்டுவது கோவை மாலை, சுருக்கி கட்டுவது இண்டை மாலை, இணைத்து கட்டுவது ஒரு மாலை, தண்டில் கட்டுவது கண்ணி, பிணைந்து கட்டுவது பிழையல், தொகுத்து கட்டுவது தொடையல். இவ்வாறு கொண்டை மாலை, சரை மாலை, கொங்கல் மாலை இப்படியெல்லாம் பல மாலைகளை நேரத்திற்கு ஏற்றவாறு கட்டி எம்பெருமானுக்கு காலை, மாலை, நண்பகல், அர்த்தஜாமம் என்று ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்றவாறு இறைவனை பூக்கட்டி பார்த்து நான் அழகு பார்ப்பேன். வர்த்தமானீஸ்வரர் என்னும் கோவிலில் உள்ள லிங்கத்திற்கு நித்தமும் நியமாக போட்டு அழகு பார்ப்பேன். மலரானது சச்சிதானந்தமயமானது. மலரின் நிறம் சத்து, வடிவு சித்து, மனம் ஆனந்தம். சத்து, சித்து, ஆனந்தம், சச்சிதானந்தம் 3ம் உடையது மலர். பூவுக்குள் மனம் இருப்பது போல ஜீவனுக்குள் சிவமனம் கமல வேண்டாமா? நாம் மலரிட்டு இறைவனை
தினமும் வணங்குவோம். பஞ்சாத்திரத்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே குறிப்போம். அன்றாடம் சிவப்பணி செய்யும் போது பஞ்சாத்திரத்தை உச்சரித்துக் கொண்டே நாம் இறைவனுடைய அருளை பரிபூரணமாக பெறுவோம். சிவாய நம. சிவாய நம. நன்றி பெருமானே. அடுத்து திருநீல நக்க நாயனார் பெருமான் அவர்கள். பெருமானே, திருஞான சம்பந்த பெருமான் சாத்தமங்கைக்கு வந்தபோது உங்கள் முதல் சந்திப்பு பற்றி எங்களுக்கு கூறுங்களேன். சிவாய நம. சிவனையும் சிவனடியார்களையும் பக்தியோடு அர்ச்சித்து வணங்கி வழிபடுதலே வேதங்களின் மெய்ப்பொருள் என்பதை நன்கு உணர்ந்து தட்சிணாக்கினி, காருகபத்தியம், ஆகவனீயம் எனும் மூவகையான அக்னிகளை முறையாக வளர்த்து உலகை வாழ்விக்க செய்வதற்கு எங்கள் தல இறைவன் அயவந்திநாதன் திருவருள் துணை செய்தது. அயவந்திநாதனிடம் அளவிலாத பக்தி கொண்ட நான் ஆழிப்பிள்ளையாரான திருஞான சம்பந்தரின் அருமை பெருமைகளை அனைவரும் புகழக் கேட்டு அவர் மீதும் அளவிலாத பக்தி கொண்டேன். அந்த சமயத்தில் ஒரு நாள் திருஞான சம்பந்த பெருமான் எங்கள் தலமான திருசாத்தமங்கைக்கு வருவதறிந்து அளவிலா மகிழ்ச்சி அடைந்தேன். அவருடன் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவர் மனைவி மதங்க சூளாமணியும் வருகிறார்கள் என்பதை அறிந்து பெருவாழ்வு அடைந்தோம் என மகிழ்ந்து வழியெல்லாம் சுத்தம் செய்து எங்கும் தோரணங்கள், வாழை மரங்கள், பாக்கு மரங்கள் அமைத்து நிறைக்குடம், தூப தீபம் அமைத்து அவர்கள் வருகைக்காக காத்திருந்தோம். அவர்கள் வந்ததும் அளவிலா மகிழ்ச்சியுடன் அவர்களை வணங்கி வரவேற்று திருஞான சம்பந்த பெருமானிடம் எங்கள் மனைக்கு மூவரும் எழுந்தருளி திருஅமுது செய்துள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தோம். அவர்கள் என் பிரார்த்தனைக்கு செவிசாய்த்து மனைக்கு எழுந்தருளி அமுது படைத்தவைகளை உண்டு மகிழ்ந்தார்கள். அதனை கண்டு நானும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். சிவாய நம. சிவாய நம. நன்றி பெருமானே. இப்போது திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பெருமானே, நீங்கள் மதுரை சொக்கேச பெருமானுடைய திருவருள் பேற்றினை முற்றும் உணர்ந்த தருணம் எது? சிவாய நம. சொக்கேச பெருமானின் தாயினும் சிறந்த பெருங்கருணையின் திறத்தை அடியேன் மிக்கு உணர்ந்த தருணங்கள் 2. அவற்றில் முதலாவது, திரு ஆலவாய் பெருமான் அங்குள்ள சிவனடியார்களின் கனவில் தோன்றி பண்டைய மரபினை மாற்றி அமைத்து அடியேனை மனைவியுடன் ஆலயத்தின் உள்ளே வரச் செய்து திருமுன்பு யாழ் இசைக்கவும் பாடவும் செய்வித்த அந்த மெய் சிலிர்த்த தருணமாகும். 2வது, ஈர நிலத்தில் குளிர்ச்சியால் யாழின் சுடி கெடாமல் இருக்க அசரீரியின் மூலம் பொற்பலகை இடும்படி திரு ஆணை பிறப்பித்த தருணமாகும். சொக்கேசரின் கருணையே கருணையாகும். சிவாய நம. சிவாய நம. நன்றி பெருமானே. திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பெருமானின் மனைவியான மதங்க சூளாமணி அம்மையே, நீங்கள் காழி பிள்ளையாரோடு சேர்ந்து நிறைய பாடல்கள் பாடியிருப்பீர்கள். எங்களுக்கு அவருடைய பாடல்களின் தனித்தன்மை பற்றி கொஞ்சம் கூறுங்களேன். சிவாய நமக. எம்பெருமானார் திரு ஞான சம்பந்த பெருமான் தம் பாடல்களில் 23 பண்ணமைத்து பாடியுள்ளார். ஏறத்தாழ 110 சந்தங்களை பாடியுள்ளார். எனவே சந்தத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். யாப்பு வகைகள் இவர் பாடிய ஈரடி மேல் வைப்பு, 4 அடி மேல் வைப்பு, மாலை மாற்று, யமகம், திருவிருக்குறள் முதலானவை மற்றும் கமக்க பொலிவுடன் பழைய பன்முறையை மாற்றியமைத்து தனி சிறப்புடைய யாழ்மொழி பதிகமும் எண்களின் அலங்காரத்துடன் கூடிய திரு எழு கூற்றிருக்கை என்ற சித்திர கவியும் மணிமகுடங்கள். இவர்தம் பதிகங்களில் கடைசி பாடல் பதிக பலன் சொல்லப் பெறுவதால் திருக்கடை காப்பு என்ற சிறப்பு பெயர் பெற்றன. இவருடைய பெரும்பாலான பதிகங்களில் 8வது பாடல் ராவணனின் ஆணவமும் அதற்கான பெருமானின் கருணையும், 9வது பாடல் மால் அயன் அடிமுடி தேடிய வரலாறும், 10வது பாடல் சமணர் சாக்கியர் பற்றிய குறிப்பும், 11வது பாடல் பதிக பயன் பற்றியும் கூறுகிறது. இவை அல்லாத சில விதிவிலக்கான பதிகங்களும் உள்ளன. 12 பாடல்கள் கொண்ட 13 பதிகங்கள் பாடியுள்ளார்.
11 பாடல்கள் கொண்ட பதிகங்களே மிகுதியானவை. 10 பாடல்கள் உள்ள சில பதிகங்களை பாடியுள்ளார். 10 பாடல்களை விட குறைவாக உள்ள பதிகங்களும் சில உள்ளன. இவர் மழை வேண்டிய மழை வேட்டல் பதிகம் பாடியுள்ளார். அதை மேகராக குறிஞ்சியில் பாடியுள்ளார். எல்லா பதிகங்களிலும் இறுதி பாடல் அப்பதிகத்தின் சிறப்பை கூறுவார். ஆனால் மழை வேட்டல் பதிகம் அப்படி ஒரு குறிப்பை குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் இன்றும் மழை வேட்டல் பதிகம் முறையான பண்ணில் பாடும்பொழுது மழை பெறுவது நிச்சயமாகிறது. சிவாய நமக. சிவாய நமக. அம்மா, அவர் பாடிய யாழில் அடங்காத யாழ்மூரி பண்ணின் பாடல் 2 வரி எங்களுக்காக பாடி காண்பீங்களேன் அம்மா. சிவாய நமக. மாதர் மட பிடியும் மாதர் மட பிடியும் மட அன்னமும் மன்னதோர் மாதர் மட பிடியும் மட அன்னமும் மன்னதோர் நடை ஊடை மலை மகள் 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 தூணையென மகிழ்வ. சிவாய நமக. சிவாய நம. மிக்க நன்றி அம்மா. நாம் இப்போது நமது முத்தமிழ் விரகனாருடைய அற்புதங்களுக்கு வருவோம். வேத நெறி தழைத்தோங்க, சைவத் துறை விளங்க, பூதப் பரம்பரை பொழிய காழி பிள்ளையார் சோழ நாட்டில் கிபி 7ஆம் நூற்றாண்டில் சீர்காழி என்னும் ஊரில் அந்தணர் குலத்தில் கவுனிய கோத்திரத்தில் தோன்றியவர். அவரது தந்தை பெயர் சிவபாத இருதயர். கவுனிய கோத்திரம் விளங்க செப்பு நெறி வழிவந்தவர் சிவபாதர். தாயின் பெயர் பகவதி அம்மையார் ஆகும். பொற்புடைய பகவதியார் என போற்றும் பெயர் உடையார். இறையருளால் இவர்களுக்கு மகனாக சம்பந்தர் அவதரித்தார். தாய் தந்தை அவருக்கு இட்ட பெயர் ஆளுடைய பிள்ளை. தன் 3வது வயதிலிருந்து ஞான சம்பந்தர் ஆனார். 3 வயது குழந்தையை தந்தையார் சீர்காழி கோவில் குளக்கரையில் அமர வைத்துவிட்டு குளத்து நீரில் அமிழ்ந்து குளிக்க முனைந்தார் சிவபாதர். நீரினுள் மூழ்கியபடி மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருந்தார். தந்தையை நீண்ட நேரமாக பார்க்காத குழந்தை அழுதது. அம்மே அப்பா என அழுத அந்த குழந்தையின் அழுகை ஒலி கேட்ட சிவபெருமான் உமையம்மையுடன் தோன்றி அழும் குழந்தைக்கு ஞானப்பாலை அன்னையை கொண்டே அமுதூட்ட சொன்னார். அழுகையை நிறுத்திய குழந்தை வாயெல்லாம் பால் வழிய நிற்க குளித்து முடித்து வெளிவந்த தந்தை பிள்ளையின் வாயிலிருந்து பால் வழிவதைக் கண்டு, யார் தந்த எச்சில் பாலை குடித்துவிட்டு நிற்கிறாய் என்று அதட்ட, பிள்ளை கோயில் விமானத்தை சுட்டிக்காட்டி தோடுடைய செவியன் என்ற பதிகம் பாடி தனக்கு ஞானப்பால் ஊட்டிய இறைவனை இடபத்தில் அமர்ந்திருக்கும் அம்மையப்பனை காட்டுகிறார். ஆளுடைய பிள்ளை இறையருளால் ஞானப்பால் உண்டு திருஞான சம்பந்தராக மாறினார். அன்று முதல் பல்வேறு திருத்தலங்களுக்கு தந்தையின் தோள் மீதே பயணித்து பதிகங்களை பாடினார். அதன் பின் நடந்த அற்புத நிகழ்வுகளை நமக்கு ஒன்றன் பின் ஒன்றாக இங்குள்ள நாயன்மார்கள் விளக்குவார்கள். முதலில் பொற்றாளம் பெறுதல் பற்றி முருகநாயனார் அவர்கள் கூறுவார்கள். சிவாய நம. எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தந்தையாரின் தோள் மீது ஏறிக்கொண்டு திருக்கோலக்கா என்ற தலத்தில் வந்து திரு வீதி வலம் வந்தார். பால்மணம் மாறாத பவளவாய் பிள்ளை அல்லவா. திருக்கோலக்கா சிவஸ்தலத்தை வந்தவுடன் கோயிலின் மூர்த்தியை தொழுது மடையில் வாழைப்பாய என்று தொடங்கும் இசை பொருந்திய திருப்பதிகத்தை பண்ணிற்கு ஏற்ற வண்ணம் கையால் தாளம் போட்டுக்கொண்டே வந்தார். பச்சிளம் குழந்தையின் கையில் சிவந்ததால் எம்பெருமான் மனம் இறங்கி
எம்பெருமானுக்கு பொற்றாளம் கொடுத்தார். காலபுரீஸ்வரர் பொற்றாளம் அல்லவா, அதில் ஓசை வரவில்லை. உடனே எம்பெருமாட்டி அத்தாளத்திற்கு ஓசை கொடுத்தார். ஓசை கொடுத்த நாயகி. இவ்வாறு இப்படி சிறப்பு பெற்ற தலம் திருக்கோலக்கா ஆகும். அந்த பொற்றாளம் பெற்றவுடன் தேவர்கள் எல்லாம் பூமாறி பொழிந்து வாழ்த்தினார்கள். இதுவே பொற்றாளம் பெற்ற அற்புதமாகும். சிவாய நம. முத்துப்பந்தல் முத்துச்சிவிகை அனுபவங்களை பற்றி பெருமான் திருநீல நக்க நாயனார் அவர்கள் கூறுவார்கள். சிவகன்றான திருஞான சம்பந்தப் பெருமான் தன் தந்தையின் தோளிலே அமர்ந்து தலங்கள் தோறும் இறைவனை பாடிக்கொண்டு வந்தார். இந்த தலமான திருநெல்வாயில் அறத்துறை என்ற இந்த தலத்திற்கு வந்தபோது நடந்து வந்த களைப்பினை அறிந்த அறத்துறை நாதர் பெருமான் பிள்ளையாரின் பாதமலர் நோவுதலை அறிந்து திருநெல்வாயில் அறத்துறை அடியார்கள் கனவிலே தோன்றி காழிப் பெருமானுக்கு முத்துச்சிவிகை, முத்து பந்தல், முத்துக்குடை ஆகியவற்றை தரப்பணிந்தார். கனவில் கண்டதை அறிந்த அந்த அடியார்கள் அவற்றை தயார் செய்து கொண்டு திருஞான சம்பந்தப் பெருமானின் வரவினை எதிர்நோக்கி காத்திருந்தனர். இறைவன் அடியார் கனவில் சொன்னதைப் போலவே ஆளுடை பிள்ளையாரின் கனவிலும் தோன்றி அன்பர்கள் தருவனவற்றை ஏற்றுக்கொள்க என கூறி போந்தார். அவைகளை பெற்ற சம்பந்தப் பெருமான் என்னையும் பொருளாக இன்னருள் புரிந்தருளும் பொன்னடி தலத்தாமரை போற்றி என வணங்கி கோயிலுக்குள் சென்று எந்தை ஈசன் எம்பெருமான் ஏரமோர் கடவுள் என்றேத்தி சிந்தை செய்பவர்க்கல்லால் சென்றுகை கூடுவது அன்றால் கந்த மாமலர் உந்தி கடும்புணல் நிவாமல் கரைமேல் அந்தன் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம் அருளே என்று பாடுகிறார். சிவாய நம. திருஞான சம்பந்த பெருமானுக்கு நடைபெற்ற உபநயன காட்சியை பற்றி விளக்குகிறார் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் பெருமான் அவர்கள். சிவாய நம. ஞானசம்பந்த பெருமானுக்கு 7 வயது தொடங்கிற்று. ஆகையால் அவரது தந்தையார் சம்பந்த பெருமானுக்கு அந்தணர் முறைப்படி உபநயனம் செய்ய ஏற்பாடு செய்தார்கள். உபநயன நாளில் மறையோர்கள் பலர் வேதங்கள் ஓதி முப்புரி நூலை ஞானசம்பந்த பெருமானுக்கு அணிவித்தனர். அந்த சமயத்தில் அங்கு வந்திருந்த மறையோர்கள் தமக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை கேட்டனர் ஞானசம்பந்த பெருமானிடம். அந்த சந்தேகத்தில் ஒன்றானது மந்திரங்கள் தோன்றுவதற்கான மூல மந்திரம் எது என்று கேட்டனர். அதற்கு பிள்ளையார் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதும் என்று தொடங்கும் பதிகத்தை பாடி அதில் வரும் மந்திர நான்மறையாகி வானவர் என்ற திருப்பாட்டின் மூலம் திரு ஐந்தெழுத்தே மந்திரங்களுக்கெல்லாம் மூல மந்திரம் என்று மறையோர்களின் சந்தேகத்தை தீர்த்து வைத்தார் ஞானசம்பந்த பெருமாள். மூல மந்திரம் எல்லாவற்றிற்கும் மூல மந்திரம் ஆவது திரு ஐந்தெழுத்து மந்திரமே. சிவாய நம. முயலகன் நோய் நீக்கிய அற்புத நிகழ்வு பற்றி கூறுகிறார் திரு முருகநாயனார் பெருமான் அவர்கள். சிவாய நம. முயலகன் நோய் நீங்கியது அது திரு பாச்சிலாச்சிராமம் என்ற திருத்தலத்தில் நடந்தது. எம்பெருமான் பாச்சிலாச்சிராமத்திற்கு வரும் பொழுது கொல்லிமலவனுடைய மகள் முயலகன் என்ற தொழுநோய் தாக்கி இருக்கு. அவர் பலவிதமான வைத்தியங்கள் பார்த்தும் அந்த நோய் தீர முடியவில்லை. உடனே அவன் தன்னுடைய மகளை அந்த சிவாலயத்தில் இறைவன் முன்பு படுக்க வைத்துவிட்டு, எம்பெருமானே, நீதான் என் பெண்ணை குணப்படுத்த வேண்டும் என்று மனமுருகி வேண்டினார். அந்நாளில் எம்பெருமான் ஞானசம்பந்தர் அத்தலத்திற்கு வருகிறார். வரும் பொழுது இறைவன் முன்பு இருக்கும் இந்த பெண் யார், இவளுக்கு ஏற்பட்ட துன்பம் என்ன, மயங்கி கிடக்கிறாள் என்றெல்லாம் கேட்டு விசாரித்து கொண்டு வருகிறார். எம்பெருமான் திருவடியில் அரசன் வணங்கி, என் பெண்ணுக்கு முயலகன் நோய் ஏற்பட்டுள்ளது, இதை தாங்கள்தான் குணப்படுத்த வேண்டும் என்று வேண்டினார். உடனே எம்பெருமான் துணிவளர் திங்கள் என்ற பதிகத்தை தொடங்கி பாடி, மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்போ என்ற பதிகத்தை பாடினார். உடனே கொல்லிமலனுடைய மகள் மகிழ்வோடு நோய் நீங்கி எழுந்தார். அரசனும் அவளும் எம்பெருமானுடைய திருவருளை வணங்கினார்கள். ஊரில் உள்ள மக்களெல்லாம் வாழ்த்தினார்கள். இவ்வாறு இந்த தலத்தில் அற்புதத்தை செய்த எம்பெருமான் அடுத்த தல யாத்திரையை தொடங்கினார். சிவாய நம. அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அகுதறிவே உய்வினை நாடம்
செய்தம்பிரான் கழல் போற்றுதும் நாமடியோம் செய்வினை வந்தமை தீண்ட பெறா திரு நீலகண்டம். நாம் திரையில் கேட்ட இந்த பாடலின் சிறப்பை நமக்கு விளக்கமாக கூற நாம் அழைப்பது திரு நீலநக்க நாயனார் பெருமான் அவர்கள். சிவாய நம. என்றும் நம்மை ஆழ்வது திருநீலகண்டமே என துணிந்து அவ்வினைக்கு இவ்வினையாம் எனத் தொடங்கும் பிணி தீர்க்கும் பைந்தமிழ் பதிகம். இந்த பதிகம் பாடிய தலம் திருக்கொடி மாட செங்குன்றூர். காழிப்பிள்ளையார் இந்த கொடிமாட செங்குன்றூர் வந்தபோது பனிக்காலம் வந்துற்றது. அடியார்கள் கொடிய குளிரை ஆற்றாதவராய் நலிவு பெற்று குளிர்ஜுரம் கொண்டனர். இச்செய்தியை திருஞான சம்பந்தப் பெருமானிடம் புகன்றிட அவரும் இக்குளிர்ஜுரம் வருவது இயல்பாயினும் நமக்கு இக்கொடிய நோய் எய்தல் கூடாது என நினைப்பித்து பாடிய பதிகம் தான் இது. முற்பிறப்பில் நாம் செய்த வினையின் பயனாக இப்பொழுது துன்புறுகின்றோம். இதனின்றும் கடை தேர வேண்டும் என்று வழி தேடாமல் இருப்பது நமக்கு ஊனமல்லவா? எனவே அக்குறையை களைய முற்படுங்கள். கைகளால் மலர்பறித்து இறைவன் திருவடியில் இட்டு போற்றி பாடுங்கள். நாம் அனைவரும் அப்பிரானின் அடியார்கள். ஆதலால் வினை நம்மை தீண்டாது. எம்மை தீண்டப் பெறா என்பதிலிருந்து நம்மை அது தீண்டாது. நாம் நம் பெருமானிடத்து இருக்கையில் நஞ்சு போன்ற குளிர்ஜுரம் நம்மை என்ன செய்யும் என்று இந்த பதிகத்தை பாடி முடித்ததும் அடியார் பெருமக்களும் பிறரும் நலிவு நீங்கி நலம் பல பெற்றனர். அல்லலகன்று ஆனந்தம் கொண்டனர். இடர்களைந்து இன்பம் எய்தினர். நாமும் நஞ்சுடை துறம்பரில் இத்திருப்பதிகத்தை ஓதி நலம் காண்போம். சிவாய நம. தந்தையாருக்கு வேள்வி செய்ய பொன் தருதல் நிகழ்வை திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பெருமான் கூறுகிறார், கேட்போம். சிவாய நம. பல திருத்தலங்களை வணங்கிய சம்பந்த பெருமான் திருவாவடுதுறையை அடைந்து அங்குள்ள மாசிலாமணி ஈசரை வணங்கி வந்தார். அப்பொழுது பிள்ளையாரின் தந்தையார் அவர் முன் வந்து தாம் யாகம் செய்வதற்கு உரிய காலம் வந்துவிட்டது என்றும் அதற்கு வேண்டிய பொன்னை விரும்பி விண்ணப்பித்தார் பிள்ளையாரிடம். அதை கேட்ட பிள்ளையார் தம்மிடம் தம் தந்தைக்கு யாகம் செய்ய கொடுப்பதற்கு ஒன்றுமில்லையே என்று எண்ணி வருந்தி, அந்தமில்லா பொருள் எனப்படுவது ஆவடுதுறையில் எந்தையார் இணையடி தலங்கள் அன்றோ என எழுந்து மாசிலாமணி ஈசரின் திருத்தலத்தை அடைந்தார் பிள்ளையார். என்னை அடைந்து கேட்பவர்களுக்கு கொடுப்பதற்கு என்னிடம் ஒன்றும் இல்லை. உன் திருவடி செல்வதே தவிர வேற எதுவும் இல்லை. உலக நன்மைக்காக யாகம் நடத்த பொன் பொருள் அருள மாட்டாயா என்று கூறி ஈசனை பார்த்து எம்பெருமான் விண்ணப்பித்து இடரினும் தளரினும் என்று தொடங்கும் திருப்பதிகத்தை பாடினார் சம்பந்த பெருமான். சம்பந்தரின் விருப்பத்தை நிறைவேற்ற நினைத்த மாசிலாமணி ஈஸ்வரர் சிவபூதங்கள் ஒன்றை தோன்றுவித்து ஆலயத்தின் முன் பலிபீடத்தின் மேல் பொன் நிறைந்த ஒரு கிழியை வைத்து, அந்த பொற்கிழியின் பெயர் என்ன தெரியுமா? உலவா கிழி. உலவா கிழி என்றால் என்ன? அங்கு அள்ள குறையாது. ஆகவே அந்த சிவகணங்கள் அங்கிருந்து அந்த கிழியை ஞானசம்பந்த பெருமானிடம் கொடுத்தது. இந்த கிழியில் இருக்கும் பொன்னையும் பொருளையும் யாகத்திற்காக உபயோகப்படுத்த சொல்லி கொடுத்தது. இந்த அற்புதத்தால் மனம் மகிழ்ந்த ஞானசம்பந்த பெருமான் அப்பொற்கிழியை வாங்கி கொண்டு சிவபூதத்தின் முன் பணிந்து எழுந்து அக்கிழியை தன் தலைமேல் தரித்து தந்தையிடம் கொடுத்து வேத முதல்வனான சிவபெருமானை துதித்து தங்கள் செய்ய வேண்டிய உள்ள யாகத்தை செய்யுமாறும் மற்றும் திரு பிரம்மபுரத்தில் உள்ள நல்லோர் பெருமக்கள் செய்யும் தொண்டிற்கும் இந்த பொற்கிழி உதவும் என்று கூறி தந்தையாரை மகிழ்வித்தார் ஞானசம்பந்த பெருமான். சிவாய நம. சடையாயினுமால் சரணி எனுமால் விடையாயினுமால் வெறுவா விழுமால் மடையார் குவடி மலரும் மகனும் உடையாய் தகுமோ இவள் உள்மெலிவே. திரையில் ஒலித்த திருமருகள் பதிக சிறப்பை பற்றி முருகநாயனார் பெருமான் அவர்கள் விளக்கி கூறுவார்கள். சிவாய நம. எம்பெருமான் திருமருகல் தலத்திற்கு வரும்பொழுது
அந்த மடத்தில் ஒரு வணிகன் அருகில் பெண் இருந்து அழுது கொண்டு இருந்தார். அந்த வணிகனை பாம்பு தீண்டி இறந்து விட்டார். அந்த பெண் புலம்பினார். எம்பெருமான் அந்த வழியாக வரும் பொழுது, ஏனம்மா நீ அழுகிறாய், நீ அழுவதற்கு என்ன காரணம் என்று வினவினார். உடனே அந்த பெண் தன் தன் பாம்பு இறந்தவுடன் அவன் துடித்து போனார். அந்த கதையை எம்பெருமானிடம் சொல்லுகிறார். தன் தாய் தந்தையருக்கு 7 பிள்ளைகள், அவற்றில் என்னுடைய முறை மாப்பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுப்பதாக உறுதி செய்திருந்தார். தன்னுடைய 4 பெண்களையும் வேறு வேறு இடத்தில் மனம் செய்து கொடுத்தார். அந்த மணமகன் ஏமாறி விட்டான். அது மனம் தளராது, நான் அந்த முறை மாப்பிள்ளையுடன் தாய் தந்தையருக்கு தெரியாமல் இந்த மடத்திற்கு வந்துவிட்டேன். மடத்தில் வந்து நாங்கள் தங்கினோம். தங்கும் பொழுது பாம்பு தீட்டி இறந்து விட்டார். திருமணம் முடியவில்லை என்ற காரணத்தினால் அவளை தொட்டும் உதவி செய்ய முடியவில்லை. உதவிக்கு யாரும் இல்லாத காரணத்தினால் நான் என் செய்வேன் என்று புலம்புகின்ற நேரத்தில் எம்பெருமானுடைய அருளால் தாங்கள் இந்த தலத்திற்கு எழுந்தருளி உள்ளீர்கள். உடனே எம்பெருமானே அவரை குணப்படுத்த வேண்டும் என்று மன்றாடி வேண்டினார். உடனே எம்பெருமான் சடையா எனுமால் சரணி எனுமால் என்ற பதிகத்தை பாடி அவரை உயிர் பெறச் செய்தார். அவளுக்கு மிகுந்த சந்தோஷம். உடனே எம்பெருமான் இருவருக்கும் அந்த தலத்திலேயே திருமணம் முடித்து அவர்களை வாழ்த்தி இன்புறுமாறு செய்து அவர் அந்த தலத்தில் இருந்து எம்பெருமான் விடைவிட்டார். ஊர் மக்களெல்லாம் அவர்கள் இருவரையும் வாழ்த்தினார்கள். சிவாய நம. திருநீல நக்க நாயனார் பெருமான் அவர்களே, திருவிழிமிழலையில் படிக்காசு பெற்ற நிகழ்வை இப்போது எங்களுக்கு கொஞ்சம் விளக்கி கூறுங்களேன். சிவாய நம. காழி பெருமானாகிய திருஞான சம்பந்த பெருமான் திருவிழிமிழலை தலத்திற்கு வந்தபோது அங்கு திருநாவுக்கரச பெருமானும் அத்தலத்தில் இருப்பதை அறிந்து பரவசமுற்றனர். இருவரும் திருவிழிமிழலை தலத்திலேயே சில காலம் தங்கினார்கள். அச்சமயம் கொடிய பஞ்சம் வந்தது. பசியால் உயிர்கள் வாடின. அடியார்களும் அஞ்சி வருந்தினர். அது கண்ட 2 பெரும் குறவர்களும், கண்ணுதலான் திருநீற்றை சார்ந்தவர்களுக்கு கவலை வருமா என மனத்துள் எண்ணி கலங்கினர். அன்றிரவு அவர்கள் கனவில் கண்ணுதலானாகிய வீழியழகர் தோன்றி, கால மாறுபாட்டால் நீங்கள் கலங்குகிறீர்கள். அடியார்கள் வாட்டத்தை போக்கி வளமாக்குவோம். இடரை களைந்து இன்பம் நல்குவோம். பஞ்சம் நீங்கும் வரை பீடத்தின் கிழக்கு பகுதியிலும் பீடத்தின் மேற்கு பகுதியிலும் படிக்காசு ஒவ்வொன்று அளிக்கின்றோம் என்று அருளினார். பொழுது புலர்ந்ததும் 2 பெரும் குறவர்களும் நீராடி நீரணிந்து பீடப்பக்கம் சென்று காண காசுகள் இருக்க கண்டு மிக மகிழ்ந்து எடுத்து வந்து அடியார்களுக்கு அமுதளித்தனர். அச்சமயம் திருநாவுக்கரசர் மடத்திலே அடியார்களுக்கு காலம் தாழ்த்தாத அமுதூட்டலையும் தம் மடத்திலே அடியார்களுக்கு அமுதூட்டுவதில் காலம் தாழ்த்துதலும் கண்டு மடத்து சிப்பந்திகளை கேட்க ஞானசம்பந்த பெருமான் விசாரிக்க அப்பர் பெருமான் தரும் காசிற்கு உடனே பொருள் கொடுத்து விடுகிறார்கள். நம் காசிற்கு வாசி என்ற குறை உள்ளதால் வட்டம் கொடுத்து மாற்று பெறுதலையும் அதனால் பொருள்கள் வாங்குவதற்கு காலதாமதம் ஏற்படுகிறது என்பதை அறிந்த ஞானசம்பந்த பெருமான் கோயிலுக்குள் சென்று பாடும் திருப்பதிகமே இப்பதிகம். வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மிழலையே ஏசல் இல்லையே, குற்றமற்ற மிழலையில் வீட்டிற்கும் இறையே வேறுபாடற்ற காசினை நல்குவீராக என்று பாடுகிறார். சிவாய நம. சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறை காட்டுரை மைந்தா, இது நன்கீரை வைத்து அருள் செய்க எனக்கு உன் கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே. திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பெருமான் அவர்களே, இந்த பாடல் எந்த நிகழ்வின் போது பாடப்பட்டது எங்களுக்கு கொஞ்சம் கூறுங்களேன். சிவாய நம. ஒரு முறை நாவுக்கரச பெருமானும் திரு ஞான சம்பந்த பெருமானும் திருமறை காட்டிற்கு வருகை புரிந்தனர். ஊர் மக்கள் யாவரும் சிறிய திட்டி வாசல் வழியாக ஆலயத்துக்குள்ளே செல்வதையும்
ஆலயத்தின் முன்கதவுகள் மூடியிருப்பதையும் பார்த்து விவரம் கேட்டனர். வேதங்கள் ஓதி பூஜித்து கதவை மூடிவிட்டு போய் இருப்பதாக கூறினர் அவ்வூர் மக்கள். இந்நிலையை போக்குவதற்காக சம்பந்த பெருமான் வேண்டி அப்பர் பெருமானிடம் கதவை திறப்பதற்கு பதிகம் பாடுமாறு வேண்டினார். அப்பொழுது அப்பர் பெருமான் பண்ணில் நேர்மொழி ஆளுமை பங்கரோ என்று பதிகம் பாடத் தொடங்கினார். அப்பதிகம் பாடி முடியும் வரை கதவும் திறக்கவில்லை என்று எண்ணி அப்பர் பெருமான் இறுதி பாடலில் இறைவனை நோக்கி இரக்கமொன்றிலீர் என்று ஊடல் கொள்ள இனிமையுடன் சோதித்தல் ஆகாது என்று எண்ணிய எம்பெருமான் கதவை திறக்கச் செய்தார். திறந்த கதவை மூட வேண்டுமல்லவா என்று சம்பந்த பெருமான் நினைத்தார். அப்பொழுதுதான் சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் என்று பதிகத்தை பாடினார் சம்பந்த பெருமான். இப்பாடலை பாடி முடித்தவுடன் கதவம் சாத்திக் கொண்டது. இவ்வாறு தமிழால் பாடி திருக்கதவை திறக்கவும் மூடவும் செய்த அற்புதம் நிகழ்ந்த தலம் திருமறைக்காடு. அப்பரும் சம்பந்தரும் பதிகம் பாடி மூடிய கதவை திறக்கவும் மூடவும் செய்த நிகழ்ச்சி மிகவும் வியக்கத்தக்கது. சிவாய நம. மதுரையில் பூன் பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறன் ஆன நிகழ்வை நமக்கு விவரிப்பார் முருகநாயனார் பெருமான் அவர்கள். சிவாய நம. சோழ மன்னனின் மகள் மங்கையர்க்கரசியார் ஆவார். அவருடைய கணவர் பூன் பாண்டியன் சமண மதத்தை சேர்ந்தவர். மங்கையர்க்கரசியாரை பற்றி திருஞான சம்பந்தர் மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை என்று பாடியிருக்கிறார். எம்பெருமான் திருமறைக்காட்டில் ஞான சம்பந்தர் இருப்பதை அறிந்து குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியாரும் மதுரை அம்பதிக்கு வரும்படி தூது அனுப்பினார்கள். மதுரையில் சமணர்களுடைய ஆதிக்கம் இருந்தது. அதை சைவத்தை நிலைநாட்டவே அவர்களை அழைத்தார்கள். அழைப்பை ஏற்று வந்தார். அந்நிலையில் மன்னனுக்கு வெப்பு நோய் வந்தது. சமணர்களால் அந்த வெப்பு நோயை குணப்படுத்த முடியவில்லை. ஞான சம்பந்தரை அழைத்து குணப்படுத்த முயன்றார்கள். சமணர்கள் வாதம் செய்தார்கள். அரசனின் நோயை தாங்களே தீர்த்து விடுவதாக கூறினார்கள். ஆனால் அவர்களால் அந்த நோயை தீர்க்க முடியவில்லை. உடனே மங்கையர்க்கரசியார் ஞான சம்பந்தரை வெப்பு நோய் நீக்க வேண்டினார். உடனே எம்பெருமான் மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு என்ற பதிகத்தை பாடி மன்னனுடைய வலப்பக்கத்தில் உள்ள வெப்பு நோயை நீக்கினார். இடப்பக்கத்தில் உள்ள நோய் நீங்கவில்லை. சமணர்கள் நாங்கள் நீக்குகிறோம் என்று வாது செய்தார்கள். ஆனால் அவர்களால் அதை தீர்க்க முடியவில்லை. உடனே சம்பந்த பெருமானே பாடி அந்த நோயை குணப்படுத்தினார். வெப்பு நோய் நீங்கியது மட்டுமன்றி பூன் பாண்டியனாக இருந்த அரசன் நின்ற சீர் நெடுமாறனாக மாறினார். அதுவும் மட்டுமன்றி 63 நாயன்மார்களில் ஒருவராக இருந்து படிநிலையில் உயர்ந்தார். எம்பெருமான் செய்த அற்புதம் மங்கையர்க்கரசியார் சிறந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். சிவாய நம. அனல்வாதம் புனல்வாதம் மூலம் சமணர்களை வாதில் வென்ற நிகழ்வை கூறுகிறார் திருநீல நக்க நாயனார் பெருமான் அவர்கள். சிவாய நம. வெப்பு நோய் நீக்குவதற்காக அரண்மனைக்கு வந்த சம்பந்த பெருமானிடமும் அங்கிருந்த சமணர்களிடமும் பாண்டிய அரசன் என் வெப்பு பிணியை ஒழித்திடும் நிலையில் நீவீர் இருவரும் இச்சிவனடியாரும் முற்படுக என கூறினார். சமணர்கள் அவர்களிடம் சம்பந்த பெருமானிடம் வாதம் செய்ய முற்பட்டனர். முதலில் அனல்வாதம் என்றனர். உங்கள் மெய்ப்பொருள் ஏட்டினை அனலில் இட வேண்டும். நாங்களும் எங்கள் ஏட்டினை இடுவோம். யாருடைய ஏடு எரிந்து போகாமல் உள்ளதோ அந்த சமயமே வென்றது என்றனர். திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய திருமுறை சுவடியை எடுத்து சிவபெருமானே பரம்பொருள் என துதித்து உள்ளங்கையால் சுவடியை எடுத்து தன் தலைமையில் வைத்து தொழுது பின்பு அதன் காப்புனான் எனும் கயிற்றை அவிழ்த்து அதிலிருந்து ஒரு ஏடை எடுத்தார். அதில் திருநள்ளாற்று பதிகமான போகமார்த்த பூன்முறையால் தன்னோடும் பொன்னகலம் எனும் திருப்பதிகம் வந்தது. அத்திருப்பதிகத்தை திருமறை சுவடியில் இருந்து பிரித்தெடுத்து கையில் வைத்து கொண்டு உலகம் உய்யுமாறு உலகம் வெல்க என துதித்து தீயில் இட்டார். அந்த திருநள்ளாற்று பதிகமோ தீயிடையே வேகவில்லை, பச்சையாய் விளங்கியது. செந்தீயில் இட்ட ஏடு குறிப்பிட்ட நாழிகை கடந்தும் அழிவு பெறாமல் பச்சையாயிருந்தது. அதனால் இந்த திருப்பதிகத்திற்கு பச்சை பதிகம் என்றே பெயர். பின்பு சம்பந்த பெருமான் அந்த ஏட்டினை தீயிலிருந்து எடுத்து
மீண்டும் சுவடியில் சேர்த்து வைத்தார். பிறகு சமணர்கள் தம் சமய உண்மை பொருளை எழுதி ஏட்டை காய்கின்ற தீயினில் இட்டனர். தீ நடுவிலே பஞ்சு அழிவதைப் போல அந்த ஏடு அழிந்தது. சமணர்கள் அனல்வாதத்தில் தோற்றனர். பிறகு சம்பந்த பெருமான் அடுத்து என்ன வாதம் என்று வினவ அவர்கள் புனல்வாதம் என்று கூறினர். புனல்வாதம் என்றால் அவரவர் சமய கருத்துக்களை எழுதிய ஏடுகளை ஆற்றில் விட வேண்டும். எவருடைய ஏடுகள் ஆற்றை எதிர்த்து நீந்தி நிற்கின்றதோ அச்சமயமே வென்றது என்று கூறினர். அனைவரும் வைகை ஆற்றுக்கு சென்று கரையை அடைந்தனர். முதலில் சமணர்கள் தங்கள் ஆறுகத நூலில் கூறும் மந்திரமான அஸ்தி நாஸ்தி என்பதை எழுதி வைகை ஆற்றில் இட்டனர். அவ்வேடுகள் நீரால் விரைந்து அடித்து செல்லப்பட்டன. எப்படி சென்றது என்றால், மணப்பெண்ணின் மனம் தன்னை மணந்தவனிடம் செல்லுதல் போல மிகவும் விரைவாக சென்றது. வைகை ஆறு தான் சேருவதற்குரிய கடலை நோக்கி விரைந்து சென்றது. அதுபோல சென்றது. சமணர்கள் தோற்றதோடு மிகவும் ஞானி திருஞான சம்பந்த பெருமானிடம் தங்கள் ஏட்டினை விடுமாறு கூறினர். ஆழிப்பெருமான் அப்பொழுது, வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரணாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே எனும் பதிகத்தை எழுதி அந்த ஏடை வைகை ஆற்றில் விட்டார். அவ்வேடுகள் ஆற்றினை எதிர்த்து நீந்தி நின்றன. இந்த பதிகம் 12 பாடல்களை உடையது. இது சிவஞான போதத்தின் 12 சூத்திரங்களை உள்ளடக்கிய பெருமை பெற்ற திருப்பதிகமாகும். அதனால்தான் தமிழை நீரெறியும் நெருப்பறியும் என்பர். இப்படித்தான் திருஞான சம்பந்த பெருமான் பாடிய திருப்பதிகங்கள் அனல்வாதம் புனல்வாதம் இரண்டிலும் வென்றன. சிவாய நம. பதிகம் பாடி ஓடம் செலுத்திய நிகழ்வை விளக்குகிறார் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் நாயனார் பெருமான் அவர்கள். சிவாய நம. பல சிவாலயங்களுக்கு சென்ற ஞானசம்பந்த பெருமான் கொல்லம்பூதூரில் வீற்றிருக்கும் வில்வாரணேஸ்வரர் பெருமானை தரிசிக்க விரும்பினார். அப்போது அங்கு கடும் மழை. அங்குள்ள முள்ளி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஓடங்களை செலுத்த முடியாமல் ஓடக்காரர்கள் அந்த ஓடங்களை கரையில் விட்டுவிட்டு சென்று விட்டனர். இதை பார்த்த பிள்ளையார் அக்கரையில் வீற்றிருக்கும் பெருமானை காண வேண்டும் என்ற எண்ணத்துடன் அங்குள்ள ஓடங்களுள் ஒன்றை அவிழ்த்து கொட்டமே கமடும் என தொடங்கும் பதிகம் பாடி மறுகரையை அடைந்தார். பின்பு ஆலயத்தை அடைந்து அங்குள்ள பெருமானை வணங்கி பதிகங்கள் பாடி மகிழ்ந்தார். சிவாய நம. பாலையை நெய்தலாக்கும் நிகழ்வை பற்றி முருகநாயனார் பெருமான் அவர்கள் விவரிக்கிறார்கள். சிவாய நம. பாலை நிலம் நெய்தலாக மாறிய தலம் திருநனிப்பள்ளி. அந்த தலம் எம்பெருமான் தாயாருடைய கூறாகும். அந்த அற்புதம் நடக்க இறுதியாக எம்பெருமான் அந்த பாடலை பாடுகிறார். காரைகள் கூகை முல்லை என்ற பதிகத்தை அருளினார். இறுதியில் ஆணை நமதே என்று நம்பிக்கையோடு பாடினார். உடனே அந்த தலம் வளம் நிறைந்த தலமாக மாறியது. இவ்வாறு எம்பெருமான் நனிப்பள்ளியில் பாலை நிலத்தை நெய்தல் நிலமாக மாற்றியவுடன் ஊர் மக்களெல்லாம் ஹரஹர ஹரஹர என்று மிகுந்த சந்தோஷத்தோடு இருந்தார்கள். இவ்வாறு ஆணை நமதே என்று ஞானசம்பந்த பெருமான் 5 தலத்தில் பாடுகிறார். நனிப்பள்ளியில் கடல் ஓரை ஓதம் மல்கு வினை கெடுதல் ஆணை நமதே என்றும், திருமறைக்காட்டில் தேனமர் பொழில் அரசாழ்வர் ஆணை நமதே என்றும், திரு வெண்காட்டு தலத்தில் நல்லவர் புகழியுள் ஞான சம்பந்தன் அல்லலோடு அருவினை அறுதல் ஆணையே என்றும், திரு வேதிக்குடியில் கந்தம் மலி தன் பொழில் அந்த உலகு எய்து அரசாலும் அதுவே சரதம் என்றும், கழுமல தலத்தில் காணலம் கழனி மற்ற இதற்கு ஆணை நமதே என்று எம்பெருமான் ஆணை நமதே என்று 5 தலத்திலும் பாடி அற்புதங்கள் பல செய்தார். சிவாய நம. ஆண் பனையை பெண் பனை ஆக்கிய நிகழ்வை விவரிக்கிறார் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் நாயனார் பெருமான் அவர்கள். சிவாய நம. ஞானசம்பந்த பெருமான் நிகழ்த்திய அற்புதங்களில் ஒன்றான ஆண்பனையை பெண்பனையை ஆக்கி காய்க்க வைத்தது. ஞானசம்பந்த பெருமான் அடியாறுகளுடன் திருப்போத்தியூர் என்ற திருத்தலத்தை சென்றடைந்து
அங்கு பெருமான் வேதபுரீஸ்வரரை வணங்கினார். அப்போது அங்குள்ள அடியவர்கள் பிள்ளையாரிடம் அங்குள்ள பனை மரங்கள் அத்தனையும் காய்ப்பதில்லை என்று கூறி வருந்தினர். இதை கண்டு அங்குள்ள சமணர்கள் எங்களை எள்ளி நகையாடுகிறார்கள் என்றும் மனமுருகி கூறினாரே ஞானசம்பந்த பெருமானிடம். இதை கேட்ட பிள்ளையார் அங்குள்ள பெருமானை பார்த்து பூத்தேர்ந்தாயான என தொடங்கும் பதிகத்தை பாடத் தொடங்கி, இப்பதிகத்தில் குறும்பை ஆண்பனை ஈன்குலை ஓத்தூர் என்று துவங்கியவுடன் அங்கிருந்த ஆண்பனைகள் யாவும் இறைவன் அருளால் குலைகளுடைய பெண்பனைகளாக மாறியது. இதை கண்டு அங்குள்ள அடியவர்கள் அனைவரும் வியந்தனர். சமணர்கள் தங்கள் பிழை பொறுக்க வேண்டியதோடு மட்டுமல்லாமல் சைவத்தின் பெருமையை உணர்ந்து அங்குள்ள பெருமானை வணங்கினார்கள். இவ்வாறு ஞானசம்பந்த பெருமான் ஆண்பனையை பெண்பனையாக்கிய காட்சி சிறப்பானது. சிவாய நம. இலும்பை பெண்ணுரு ஆக்குதல் என்ற அற்புத நிகழ்வை நம்மிடம் விளக்க உள்ளவர் திருநீலநக்க நாயனார் பெருமான் அவர்கள். சிவாய நம. அன்னை கற்பகாம்பிகை மயிலுருவாயிருந்து கபாலீஸ்வர பெருமானை தொழுத தலம் மயிலாப்பூர் மயிலை திருமயிலை என்கின்ற இந்த தலம். இந்த தலத்தில் சிவனேசர் என்ற வணிகர் குல அடியார் வாழ்ந்து வந்தார். அவர் கபாலீஸ்வர பெருமானிடம் மிகவும் பக்தி கொண்டிருந்தார். அவருக்கு பூம்பாவை என்ற பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையும் பெருமானிடம் பக்தி கொண்டு சிவ தொண்டாக அனுதினமும் நந்தவனத்தில் இருந்து மலர்களை பறித்து மாலையாக்கி பெருமானுக்கு அணிவித்து வந்தார். அவளுக்கு 7 வயது ஆகும்போது ஒரு நாள் பூ பறிக்க நந்தவனத்திற்கு சென்றபோது அங்கிருந்த பாம்பு ஒன்று அவளை தீண்ட அவள் உயிரிழந்தாள். ஒரே மகள் இறந்த சோகத்தை விட இந்த பெண்ணை ஞானசம்பந்த பெருமானுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தார் சிவநேச செட்டியார். அது நடக்காமல் போகவே அந்த பெண்ணை தகனம் செய்து எலும்பையும் சாம்பலையும் ஒரு பானையில் சேகரித்து நந்தவனத்தில் ஓரிடத்தில் வைத்து விட்டார். சில காலம் சென்ற பின் திரு ஞானசம்பந்த பெருமான் திருவொற்றியூர் எனும் தலத்திற்கு வருகிறார் என்று கேள்விப்பட்ட சிவநேச செட்டியார் மயிலாப்பூரில் இருந்து திருவெற்றியூருக்கு நடைகாவனம் என்கிற மலர்பந்தல் அமைத்து திருஞான சம்பந்த பெருமானை மயிலாப்பூருக்கு வரவழைத்தார். சம்பந்த பெருமான் இப்பதிக்கு வந்தபோது தன் மகளின் நிலை பற்றி அவரிடம் கூறினார். உடனே ஞான சம்பந்த பெருமான் மட்டிட்ட புன்னையும் காணல் மடமையிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் என தொடங்கும் பாடலை பாடினார். இந்த பாடலின் சிறப்பு என்னவென்றால், சிவாலயத்தில் நடைபெறும் விழாக்களை பற்றி அறியலாம். சித்திரை மாதம் அட்டமி திருநாள் விழா, வைகாசியில் ஊஞ்சலாடு திருவிழா, ஆனி ஆடி ஆவணியில் பவித்ரோசவம், புரட்டாசியில் அடியார்களுக்கு அன்னம் பரிபாலித்தல், ஐப்பசியில் திருவோணம், கார்த்திகையில் திருவிளக்கேற்றல், மார்கழியில் ஆதிரை திருநாள், தை பூசம், மாசி மகம், பங்குனி உத்திரம் என்று இந்த விழாக்களையெல்லாம் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று பாடுகிறார். 10 பாடல்களில் அந்த கலயத்தில் இருந்த எலும்பும் சாம்பலும் எப்படி ஒரு தாயின் கருவில் இருக்கும் கரு ஒவ்வொரு மாதம் வளர்ச்சியடைந்து குழந்தையாக உருவாகின்றதோ அப்படி 10 பாடலிலும் ஒவ்வொரு அங்கமாக உருப்பெற்று பூம்பாவை அங்கம் பூம்பாவையாகி 11வது பாடலில் 7 வயதில் இறந்த பெண் அப்பொழுது 12 வயது பெண்ணாக கலசத்தில் இருந்தும் வெளிப்பட்டு தன் தந்தையையும் ஞான சம்பந்த பெருமானையும் வணங்கி நின்றாள். ஆதலால் இந்த பதிகத்திற்கு பூவை பாட்டு எனவும் பூம்பாவைக்கு அங்கம் பூம்பாவை எனவும் பெயர் பெற்றார். சம்பந்த பெருமானை பார்த்து சிவநேச செட்டியார் இந்த பெண்ணை தாங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வேண்டி நின்றார். அதற்கு ஞான சம்பந்த பெருமான், இப்பிறப்பில் நீவீர் இவருக்கு தந்தை என்றால் நான் உயிர்ப்பித்ததால் நானும் இவருக்கு தந்தை முறை என மறுத்து கோயிலுக்குள் சென்று இறைவனை வணங்கி இங்கிருந்து புறப்பட்டார். இங்கிருந்து புறப்பட்ட சம்பந்த பெருமானுக்கு அவர் தந்தை திருமணம் செய்விக்க வேண்டி அவரை திருநல்லூர் பெருமணம் வரவழைத்தார். வாருங்கள், நாம் அனைவரும் அங்கு சென்று திருஞான சம்பந்த பெருமானின் திருமண வைபவத்தை கண்டுகளிக்கலாம். சிவாய நம. சிவாய நம. இத்துணை நேரம் இந்த அரங்கம் வந்து திருஞான சம்பந்த பெருமான் பற்றிய நிகழ்வுகளை
ஒரு காட்சியாக எங்கள் கண்முன் கொண்டு வந்த உங்கள் அனைவரின் திருவடி வணங்கி எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் எங்கள் திருவடி வணக்கங்கள். சிவாய நமக. சிவாய நம. உங்களுடன் கலந்துரையாடல் மூலம் பெருமான் வரலாறு சிந்திக்க கூட்டிய குருவருளுக்கும் திருவருளுக்கும் நன்றி. நாங்கள் எல்லோரும் உத்தரவு வாங்கிக் கொள்கிறோம். சிவாய நம. இதுவரை நாம் திருக்களிற்றுப்படியாரின் 70ஆம் பாடலில் கூறியபடி ஓடம் சிவிகை உளவா கிழியடைக்க பாடல் பனைதாளம் பாலை நெய்தல் ஏடதிர் வெப்பு என்புக்கு உயிர் கொடுத்தல் ஈங்கிவைதாம் ஓங்கு புகழ் தென்புகழி வேந்தன் செயல் என்று அவர் செய்த அற்புதங்களை பார்த்தோம். சேக்கிழார் பெருமான் 12ஆம் நூற்றாண்டில் பெரிய புராணத்தில் 4286 செய்யுள்கள் உள்ள பெரும் காப்பியத்தை இயற்றினார். பிள்ளை பாதி புராணம் பாதி என்ற பழமொழிக்கு ஏற்ப இப்புராணத்தில் திருஞான சம்பந்த பெருமான் வரலாறு மட்டும் 1256 செய்யுள்களால் விரிவாக கூறப்பட்டுள்ளது. கடல் நீரை குடத்தில் அள்ள முடியாது. அதுபோல் இந்த குறைந்த நேரத்தில் எங்களால் முடிந்தவற்றை இங்கு கூறியுள்ளோம். இப்போது அவருடைய திருமண காட்சியை நம்முடைய அடியவர் ஒருவர் கூற கேட்போம். சிவாய நமக. சிவாய நமக. தனது அவதாரத்தின் நோக்கமே சைவநெறி தழைத்து ஓங்குவது என்று இருந்த சம்பந்தர் பெற்றோர் உற்றோர் வற்புறுத்தலால் மனம் புரிய இசைந்தார். சம்பந்தருக்கு மனம் செய்விக்க விரும்பி சிவபாதயர் அவருடைய 16 வயதில் நம்பியாண்டார் நம்பி என்பவரின் மகளான தோத்திர பூர்ணாம்பிகை மணமுடிக்க பேசினார். பெருமண நல்லூரில் மன நிகழ்ச்சிகள் தொடங்குகின்றன. ஊரெங்கும் தோரணங்கள் அலங்கரிக்க, கற்பூர பொடியோடு நறுமண புகை போட, வேதியர் கூட்டம் சம்பந்த பெருமானுக்கு காப்பு நான் அணிவித்து நகர்வலம் செய்ய, யாழொலி இசைக்க, மாமுறைகள் முழங்க, வேள்வி தீ மூல, திருமுறை ஓதி திருமண சடங்குகளை செய்வித்தார் திருநீலநக்க நாயனார். சம்பந்தர் அக்னியை வலம் வரும்போது, இருவினைக்கு வித்தாகிய இல்வாழ்க்கை நம்மை சூழ்ந்ததே, இனி இவளோடும் அந்தமில் சிவன்தாள் சேர்வேன் என்று கூறி கல்லூர் பெருமணம் என தொடங்கும் பதிகம் பாடினார். அப்போது அங்கு அசரீரி எல்லோருக்கும் கேட்கும் வண்ணம் ஒலித்தது. சம்பந்தா, இப்போது கருவறையில் எமது லிங்க திருமேனியில் இருந்து பெரும் ஜோதி ஒன்று தோன்றும். அந்த ஜோதியில் யாம் ஒரு வாசலை அமைத்திருப்போம். அந்த வாசல் வழியே நீயும் உன் திருமணம் காண வந்த அனைவரும் மற்றும் அடியவர்களும் சிவஜோதியில் புகுந்து எம்முள் கலந்திடுக என்றது. அப்போது கருவறை லிங்கம் பிளந்து அதிலிருந்து சிவஜோதி தோன்றியது. சம்பந்தர் நமச்சிவாய மந்திரத்தின் மேன்மை கூறும் வகையில் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று நமச்சிவாய திருப்பதிகம் பாடி தம்முடன் வந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர், பதங்க சூளாமணியார், முருகநாயனார், திருநீலநக்க நாயனார், சிவபாத இருதயர், பகவதி அம்மை, நம்பியாண்டார் நம்பி மற்றும் சுற்றம் தனது மனைவியுடன் பரிசனங்களுடனும் அந்த ஜோதியில் உட்புகுந்தார். திருவருளின் பெருங்கருணையால் அனைவரும் வீடு பேறு பெற்றனர். உடனே கருவறையில் இருந்து ஜோதி மறைந்து பிளந்த லிங்கம் முன்பு போல ஒன்றாகியது. அனைவருக்கும் முக்தி அருளியதால் இத்தல ஈசனுக்கு சிவலோக தியாகேசர் என்னும் திருநாமம் வந்தது. சிவாய நம. இன்று வரை இவர் பாடிய 384 பதிகங்கள் கிடைத்துள்ளன. சம்பந்த பெருமான் பாடிய பதிகங்கள் இன்றும் பாடும்பொழுது பல அற்புதங்கள் நிகழ்வதை பார்த்திருக்கிறோம். உதாரணமாக அக்னி நட்சத்திர காலத்திலும் மழை வேட்டல் பதிகம் பாட மழை பெய்கிறது. பற்பல சிறப்புடைய இந்த பதிகங்களை பாடி நாம் உயர்வு பெறுவோமாக. முக்கிய குறிப்பு: திருநல்லூர் பெருமணம் என்பது இப்போது ஆச்சால்புரம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு அம்பிகை திருவெண்ணீற்று உமையம்மை என்னும் திருநாமத்துடன் விளங்குகிறார். சிவன் கோயில் போனா சுவாமி பிரசாதம் திருநீரு, அதை செல்வம் என்று கூறுவர். அடியவர்களுக்கு அது பெரிய செல்வம், மோட்ச பிரசாதம் என்பர். எல்லா சிவாலயத்திலும் அம்பாள் சந்நிதியில் குங்குமம் கொடுப்பது வழக்கம். ஆனால் இந்த கோயிலில் அம்பாள் சந்நிதியில் விபூதி கொடுப்பார்கள். ஏனென்றால் ஞான சம்பந்தர் திருக்கல்யாணம் வந்த எல்லோருக்கும் அம்பாள் திருநீர் அளித்ததாக தலபுராணம் விவரிக்கிறது. இன்றும் இங்கு வைகாசி மூல நட்சத்திர நாளில் சம்பந்தரின் திருமண வைபவமும்
சிவஜோதியில் கலக்கும் வைபவம் மிக சிறப்பாக நடக்கிறது. காலை 7 மணி முதல் 8:45 மணி வரை சம்பந்தர் உபநயனமும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரை திருமுறைகள் வீதி உலா, மாலை 6:30 மணிக்கு மாலை மாற்று வைபவம், இரவு 9 மணி முதல் 10:30 மணி வரை திருமணமும், பின்பு அதிகாலை 2 மணிக்கு தேவார திருமுறை சம்பந்தருடன் ஆலய வீதி உலாவும், அதிகாலை 4:45 மணிக்கு சம்பந்தர் சிவஜோதியில் களத்தலை தரிசித்து பெரும்புண்ணியம் பெறுவார்கள். இதை காண்பவர்க்கு மறு பிறப்பு இல்லை என்று கூறப்படுகிறது. ஞான சம்பந்த பெருமானுக்கு தனி கோயில் தஞ்சை ஒரத்தநாடு வட்டம் பேய்கருமன் கோட்டை என்ற கிராமத்தில் தனி கோயில் உள்ளது. இங்கு மூலவரும் உற்சவருமாக சம்பந்தரே உள்ளார். மற்றொரு கோயில் காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் திருமேற்ற தெருவில் இருக்கு இக்கோயில் உள்ளது. அம்பராவதி வண்டு மணநார மலரும் மதுமலன கொன்றையான் அடியலார் பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. நால்வர் பொற்றால். ஒரு நிமிஷம். நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. ஓம் நமச்சிவாய. நமது இந்து மதத்தின் ஸ்லோகங்களின் வாயிலாக நம் அனைவரையும் ஆன்மீக பாதைக்கு அழைத்து செல்லும் நெல்லை சகஸ்ரநாம மண்டலிக்கு முதல்கண் நன்றி கலந்த வணக்கத்தை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நம் தேவார குழு சிவனடியார்கள் நாயன்மார்களின் குரு பூஜையை தவறாமல் கடந்த 4 வருடமாக மிகவும் விமரிசையாகவும் பெரிய புராணம் வழியாக சிந்தித்து வருகின்றனர். அந்த வழியில் இன்றைய திருஞான சம்பந்த பெருமான் குரு பூஜையில் பெருமான் வாழ்வில் நிகழ்த்திய அற்புத நிகழ்வுகள் மற்றும் காழி பிள்ளையாரின் திருமணம் அனைத்திலும் நாமும் கலந்து கொண்ட அனுபவத்தை அளிப்பதற்கு மிகவும் சிரத்தை எடுத்துக்கொண்டு காட்சிப்படுத்திய நம் மண்டலி அடியார்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த குரு பூஜை மிக விமரிசையாகவும் தெளிவாகவும் எளிமையாகவும் காட்சிப்படுத்த வேண்டும் என்ற சிவ சிந்தனையுடன் செயல்பட்ட சிவ கல்பனா தியாகராஜன் அம்மா அவர்களுக்கு எங்கள் திருவடி வணக்கங்கள். அவர் சிறந்த இயக்குனராக செயல்பட்டு எங்கள் அனைவரைக்கும் சிறந்த உத்வேகத்தை ஏற்படுத்தியவர் கல்பனா அம்மா. உங்கள் திருவடி தொழுது கோரி வணங்கிக் கொள்கிறேன் அம்மா. இங்கு நாயன்மார்களாக கலந்து கொண்ட சிவ ராமலட்சுமி அம்மா, சிவ சங்கர வடிவு அம்மா, சிவ சி.கே. சரஸ்வதி அம்மா மற்றும் சிவ தரணி முத்துக்குமார் அம்மா ஆகியோர்களுக்கும் எங்கள் நன்றியையும் திருவடி வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளியில் பின்னணி குரல் கொடுத்த சிவ ஐயப்பன் ராஜ் ஐயா மற்றும் சிவ சூர்யா வைத்தீஸ்வரன் அம்மா, சிவ செல்வி நடராஜன் அம்மா அவர்களுக்கும் எங்கள் நன்றிகளையும் திருவடி வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காட்சிகளை கண்முன் கொண்டு வர உதவிய சிவ பிரியதர்ஷினி மற்றும் சிவ நிதிஷ் அவர்களுக்கும் நன்றியையும் திருவடி வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எளியவளையும் உங்களுடன் இணைத்து கொண்டு நீங்கள் கூறியதை திரும்ப கூறி கிளிப்பிள்ளை போல் நான் திரும்ப கூறினேன். இந்த நிகழ்வில் என்னையும் இணைத்து கொண்டதற்கு உங்கள் அனைவரின் திருவடி தொழுது எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு வாரமாகிய இன்று எம்பெருமான் ஞான சம்பந்த பெருமான் குரு பூஜையில் கலந்து கொண்ட அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் குருவருளும் திருவருளும் கிடைக்க எம்பெருமான் கருணை புரிவராக. சிவாய நம. ஸ்டாப் பண்ணிக்கலாம் மேம். ரெக்கார்டிங்.